கர்த்தர் நம்மளை கையேந்திர இடத்துல வைக்க மாட்டார், ஆனால் கொடுக்குற இடத்துல வைப்பார். இப்போ ஆண்டவர் கொடுக்க போகிறது சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லை. ஆண்டவர் இப்போ கொடுக்க போகிறது உங்களையும் போஷித்து ஒரு கூட்டத்தையும் போஷிப்பதற்கு. அடுத்த பஞ்சத்தில் அதுதான் டிஃபரன்ஸ். கொள்ளை நோய் வந்தபோது உலகத்துக்கும் நமக்கும் எது டிஃபரன்ஸ், அதே மாதிரி பஞ்சத்தில் எது டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேசம் முழுக்க பஞ்சம் வரும், உலகம் முழுக்க பஞ்சம் வரும். ஆனால் தேவனுடைய வீட்டில் மாத்திரம், சாரிபாத் விதவையின் வீட்டில் மாத்திரம், தேவ ஊழியக்காரன் இருந்த கர்த்தர் இருக்கிற வீட்டில் மாத்திரம் அந்த பஞ்சத்தினால விளைவுகள் வராது. கர்த்தர் அதுக்குள்ளே நிறைவாய் வைத்திருப்பார், அநேகரை போஷிக்கத்தக்கதாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுக்கு நீங்கள் ஆயத்தமாகணும். இப்பவும் சொல்கிறேன், இந்த பஞ்சத்தில், வரப்போகிற பஞ்சத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு இல்லாதவர்களை நீங்கள் நினைக்கிறீர்களோ, எளியவர்களை நினைக்கிறீர்களோ, இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆகாரம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்கிறீர்களோ, அது உங்களுக்கு பரலோகத்தில் பலனை மிகுதியாக மாற்றும். நிறைய பேருக்கு கெட்டு போய் கீழே கொட்டினா கூட பரவாயில்ல, ஆனால் யாருக்கும் கொடுக்கறதுக்கு என்ன வர மாட்டேங்குது, மனசு வர மாட்டேங்குது. இந்த ஃப்ரிட்ஜின்னு ஒன்று வந்த பிறகு நிறைய பேருடைய வீடு நாசமாக போச்சு இல்லையா? நம்ம வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ராப்பிச்சைன்னு ஒரு குரூப் இருந்துச்சு. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் அப்படி கேள்விப்பட்டதில்லை. ராப்பிச்சைன்னு ஒன்று இருக்குது. ராப்பிச்சைன்னா என்னென்னா, அவங்க இரவில் மாத்திரம் அவங்க யாசகம் கேட்டு வருவாங்க. அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? சாப்பாடு மட்டும்தான் கேட்பாங்க, வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க, காசெல்லாம் கேட்க மாட்டாங்க. நைட்டில் வரவங்க அவங்க அப்படி ஒரு இனம் இருந்துச்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க நைட்டில் வருவாங்க, வந்து சாப்பாடு கேட்பாங்க. நம்ம எல்லார் வீடுகள்லையும் கண்டிப்பாக என்ன இருந்துச்சு, ஒரு ஆள் சாப்பாடு மிச்சம் இருக்கும். அதை வந்துட்டு நைட்டு அவங்களுக்கு போட்டுருவாங்க. வரலன்னா வருத்தப்பட்டு சொல்லுவாங்க, இன்றைக்கி அந்த ஆள் வரக்கானோம், வேஸ்ட்டாக போச்சு, தண்ணி ஊற்றி வைப்பாங்க சாப்பாட்டை. இது ஒரு காலம். இப்போ அப்படி ஒரு இனமே இல்லை தெரியுமா? ராப்பிச்சைன்னு ஒன்று இல்லை. எப்போ ஃப்ரிட்ஜ் வந்துச்சோ அவன் செத்துட்டான். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி எங்கே போட்டீங்க? ஃப்ரிட்ஜில் போட்டாச்சு. வேஸ்ட்டாக போகுது, உள்ளே வச்சுருவோம். நாளைக்கு வச்சா வேஸ்ட்டாக போயிடும், உள்ளே வச்சுருவோம். வெளியே வச்சா வேஸ்ட்டாக போயிடும், உள்ளே வச்சு 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 வீடு வேஸ்ட்டாக போச்சு. சில வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா திறந்துட்டு அந்த அம்மா நின்று பார்த்துக்கிட்டே இருக்குது காலையில், இது என்னைக்கு உள்ளே வச்சோம் அப்படின்ட்டு அந்த அம்மா பார்த்துட்டே இருக்கு. வீட்டுக்காரர் அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்காரு, இன்னைக்கு இது எதை எடுத்து சுடு பண்ண போதோ தெரியலையே ஆண்டவரே. நிறைய நிறைய வீட்டில் அந்த ப்ராப்ளம் இருக்கு. காலையில் எடுத்துகிட்டு இப்படி அந்த அம்மா இப்படி நோக்கும் போது அந்த ஆள் இப்படி பார்க்குறான், ஐயோ இன்னைக்கு பச்சை கலரா மஞ்சள் கலரான்னு தெரியலையே, ஒன்று வரப்போதே அப்படின்னு. அமெரிக்காவுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா அநியாயம் தெரியுமா உங்களுக்கு? 7 நாளைக்கு தேவையானதை மொத்தமாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடறாங்க. அதில் வேற பாத்திரத்தின் மேலே எழுதிடுறாங்க MON அப்படின்னா மண்டே, TUE அப்படின்னா டியூஸ்டே. மண்டே காணதை மண்டே எடுக்கிறாங்க, டியூஸ்டே காணதை டியூஸ்டே எடுக்கிறாங்க, மாற்றி கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. மண்டேவை டியூஸ்டே சாப்பிட்டோம்னா டியூஸ்டே சாப்பிட மண்டேக்கு இருக்காது, மண்டே ஃப்ரைடே, அவ்வளோதான். என்ன அநியாயம்! யாருக்கும் கொடுக்குற மனசே வர மாட்டேங்குது. இப்போ பீரவை திறந்தா 500 படம் இருக்கு, அப்படியே இருக்கு. கொடுக்குற மனசு வருமா பாருங்க? வராது. எதை போடுவீங்க? எது முதல்ல வெளியே வந்து விழுதோ அதை தான் போடுவோம். அதான் இன்னைக்கு தேவசித்தம், அவ்வளோதான். கொடுக்குற எண்ணமும் வராது. சில ஆட்கள்லாம் பாருங்க, எதை எடுத்தாலும் அப்படியே கட்டில் கடியில் போட்டு வச்சிருப்பாரு, இல்லைன்னா அந்த மேலே இருக்க பரணையில் வச்சிருப்பாரு. அந்த அம்மா க்ளீன் பண்ணும் போது கேட்கும், ஏங்க இதை எடுத்து கொஞ்சம் வெளியே போட்டாயிடும். என்னைக்கு அது உதவும்? நீ அப்படியே போய் என்னைக்கு உதவும்? நீயே வீணாக போன பிறகு அது எப்படி உதவும்? சில ஆட்கள்லாம் செத்த பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 பாக்ஸ் நிறையா தூக்கி வெளியே போடுறாங்க. ஏன்னா அவர் வச்சிருந்தது வேஸ்ட்டாக போச்சு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று எளியோரை நினைக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, சோதோமுடைய பாவங்களில் ஒன்று என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்சது ஓரின சேர்க்கை. தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? அவங்கக்கிட்ட ஆகார திரட்சி இருந்துச்சான், ஆனால் எளியோரை என்ன செஞ்சாங்களாம்? நினைக்காம போயிட்டாங்களாம். இந்த பஞ்சத்தில் சபை செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தில் ஒன்று, சபையை கர்த்தர் போஷிப்பார். சபைனா நீங்கள் தான், நீங்கள் நானும் தான். நம்மளை கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார்? போஷிப்பார். சபை போஷிக்கிற இடத்துக்கு வரணும், அநேகரை போஷிக்கிறதுக்கு வரணும். சடுதியாக வருகை வந்துருச்சுன்னா நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற எதுவும் என்ன செய்யாது, உங்கள் கூட வராது. பசிக்கு தயவு செஞ்சு கொடுங்க யாருக்காவது இனி. ஏன்னா வரப்போகிற காலம் பசியில் ஜனங்க சாகிற காலம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பூமியில் உள்ள ஜனங்களில் 1/4 பங்கு ஜனங்கள் மரித்து போவார்கள்னு இருக்கு. அந்த 1/4 பங்கு ஜனங்கள் மரிக்கிற காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். பூமி அதை ஃபேஸ் பண்ண தொடங்கி இருக்குது. ஸோ அந்த ஜனங்களுடைய மரணத்துக்கு முன்பதாக கர்த்தர் நம்மளை போஷிக்கும் போது நாம் அநேகரை என்னவோ மாற்றணும், போஷிக்கிறவர்களாய் மாறணும். கடைசியாக 3வது
இயேசு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. மூணாவது மிக முக்கியமான விஷயம். முதலாவது வஞ்சிக்கப்படாதிருங்கள், இரண்டாவது கலங்காதிருங்கள், மூன்றாவது நம்பாதிருங்கள். அடுத்து மிக முக்கியமான சபை செய்ய வேண்டிய விஷயம் ஆண்டவர் முன்பதாகவே சொல்லுகிறார். இதோ அங்கே இருக்கிறார், வனாந்தரத்தில் இருக்கிறார், அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் என்ன சொல்லாதீங்க? நம்பாதீங்க. இன்னைக்கு கடைசி காலத்தில் சபைக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியாய் சபையை மோசம் போக்குற மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று நம்ப வைக்கிற காரியங்கள் நடக்குது. உங்களை என்ன செய்கிறாங்க? நம்ப வைக்கிறாங்க. எப்படி நம்ப வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து எங்கள் கூட தான் இருக்கிறார், என் பக்கத்தில் தான் நிற்கிறார், நான் கிறிஸ்து என்ன சொல்லுகிறோம் அதைத்தான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு உங்களை ஏமாற்றக்கூடியவர்கள் வந்துட்டாங்க. இவங்க இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. இவங்கெல்லாம் கடைசி காலத்தில் இருப்பாங்க. கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கண்டிப்பாக என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். ஆனால் நீங்க தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வசனம் சொல்லுது, தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பான தீர்க்க தரிசனமும் வரும்னு அர்த்தம். நிறைய தப்பான தீர்க்க தரிசனம் வரும். எது நலமானதுன்னு தேடி பிடிச்சி படிக்க வேண்டியது யாருடைய வேலை? நீங்க பழிய தூக்கி யார் மேல போட்டுறீங்க? தீர்க்க தரிசனம் சொன்னவர் மேல போட்டுறீங்க. அவர் இப்படி சொன்னாரு, நாங்க நம்பிட்டோம். உங்களை யார் நம்ப சொன்னா? உங்களை யார் நம்ப சொன்னா? பவுல் எழுதின வசனத்தையே ஜனங்க என்ன பண்ணாங்களாம் தெரியுமா? ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆராய்ந்து பார்த்தபடியினாலே பெரையா பட்டணத்தார் எப்படி இருந்தாங்களாம்? நற்குணசாலிகளாக இருந்தார்கள். வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். யார் எது சொன்னாலும், இப்ப நாங்களே சொல்றோம் அப்படின்னாலும் வசனத்துல கரெக்டா இருக்குதா, பைபிளுக்கு உட்பட்டு இருக்குதா அப்படின்றத ஆராய்ந்து பார்த்துட்டு தான் நீங்க நம்பணும். சொல்ற ஆள் எப்பேற்பட்டவராக இருக்கிறான்றது முக்கியம் இல்லை, அவர் என்ன சொல்றாருங்கிறதா முக்கியம். சொல்ற ஆளு பெரிய ஆளா கூட இருப்பாரு, ஆனா தப்பா சொல்லுவார். அவர் என்ன கதை வேணா சொல்லுவார், ஆனா சொல்ற விஷயம் பைபிளுக்கு உட்பட்டு இருக்குதா, உட்படலையா நம்பாதிருங்கள். யார் சொன்னாலும் நம்பாதீங்க. அது யார் சொன்னாலும் சரி. இன்னைக்கு கடைசி காலத்தில் உங்களை நம்ப வைக்கிறதுக்கு பிசாசு நிறைய பேரை இப்படி எழுப்பி இருக்கிறான். இந்த நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் வந்தாங்கன்னு இருக்கு, நம்ம பார்த்தோம்ல. அதில் ஏன் அவரை நம்பினாங்க? இவ்வளோ பேர் இப்போ இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண பிறகு அவர் வீட்டு பக்கத்தில் இன்னும் 4000 பேர் அவருக்காக காத்திருக்கிறாங்க. காத்திருக்கும் போது அந்த வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்கள பிபிசியில் இன்டர்வியூ பண்ணுறாங்க. இவர் தப்பானவர்னு சொல்லி ப்ரூவ் ஆயிடுச்சு, ஜெயிலையும் போட்டாங்க. இன்னும் நீங்கள் இங்கே இருக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், அவர் இயேசு கிறிஸ்து தான் நாங்கள் நம்புகிறோம். எதை வச்சு சொல்கிறீங்க? இயேசு என்ன அற்புதம் செய்தாரோ அதை அவர் அப்படியே செஞ்சார். அப்படின்னா இவர் கல்ட்டுன்னு தெரியுது, இயேசு இப்படி இருக்க மாட்டார்னு தெரியுது, இயேசு மாம்சத்தில் வரமாட்டார் தெரியுது. ஆனால் ஜனங்களை நம்ப வைக்கிறதுக்கு என்ன நடக்குது? ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு வேலை, ஒரு விஷயம் நடக்குது. இதை வைத்து ஜனங்களை மோசம் போக்குறார்கள். நான் அதனால தான் விசுவாசிகள்கிட்ட சொல்லுவேன், கடைசி காலத்தில் உங்களை நம்ப வைப்பதற்கு பலவிதமான உபயாந்தரங்களை பிசாசு கையாளுது. தனக்கு கொஞ்ச காலமே இருக்கிறது என்று சொல்லி, ஒரு காலத்தில் கள்ள உபதேசமாக இருக்கட்டும் அல்லது பிசாசின் கிரியைகளாக இருக்கட்டும், அது சபைக்கு வெளியே இருக்கும். சபையில் அதை எச்சரிப்பு கொடுப்போம். இப்போ பிரச்சனை எங்க இருக்குன்னா, சபைக்கு உள்ளேயே வந்துருச்சு. சபைக்குள்ளேயே ஜனங்களை மோசம் போக்குற அற்புதங்கள், ஜனங்களை ஏமாற்றக்கூடிய தீர்க்க தரிசனங்கள். நீங்களும் எதையும் ஆராய்ந்தும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அற்புதம் நடந்துருச்சுன்னா அவர் பெரிய ஊழியக்காரர். ஊழியக்காரர் தான் அற்புதத்தை நடத்தணும்னு இல்லை, பிசாசும் அற்புதத்தை நடத்தும். நான் சொல்றது புரியுதா? பிசாசு என்ன செய்யும்? அற்புதத்தை நடத்தும். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிங்க. 13 வாசிங்க.
அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவி. அப்ப பிசாசு என்ன செய்யும்? அற்புதங்களை செய்யும். இப்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. அதுக்கு தான் சொல்றேன், அற்புதங்கள் நடக்குதுன்னு தேடி ஓடாதீங்க. அற்புதங்கள் உங்களுக்கு தேவையில்லை, விசுவாசிக்கு தேவையில்லை. ஏன்னா விசுவாசியே அற்புதம் செய்ய வேண்டிய ஆளு. புரியுதா? உங்களுக்கு தேவையான அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுடைய அத்தனையும் வேதாகமத்துக்குள்ள இருக்கு. நீங்க தேடி போக வேண்டாம். அற்புதம் முதல்ல யாருக்கு தெரியுமா? தேவனை அறியாதவர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு தேவை. தேவனை அறிந்தவர்களுக்கு தேவனை வந்து செய்வார். அவரே உங்களை வந்து ஆசீர்வதிப்பார். நீங்க இந்த தேடி ஓடுறது ஒன்று இருக்குல்ல, அதில் தான் நிறைய பேரை நீங்க விழ பண்ணுகிறீங்க. அதாவது இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கும் ஒரு சிலருக்கு அது தெரியல, உங்களுக்கும் அது புரியல. இப்போ ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் வச்சுப்போம், ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி எல்லா கூட்டத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு யார் சொன்னா? நான் கேட்கறது புரியுதா? ஒரு தீர்க்கதரிசி வராரு, அந்த தீர்க்கதரிசி எல்லா கூட்டத்திலும் தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னு யார் சொன்னா? நீங்க எதிர்பார்க்குறீங்க. எலியா எத்தனை தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? பைபிளில் எலியா எத்தனை சொல்லியிருப்பாரு? மிஞ்சி போச்சுன்னா 2 இல்லைன்னா 3, இவ்வளவுதான். எலியா அற்புதம் செஞ்சிருக்கிறார். வேற தீர்க்க தரிசனம் எத்தனை சொல்லியிருப்பாரு? மழை பெய்யாதுன்னாரு, அப்புறம் மழை பெய்யும்னு சொன்னார். அந்த வீட்டில், விதவையின் வீட்டில் அற்புதம் நடந்துச்சு. வானத்துலேருந்து அக்கினி இறக்குனார். இதெல்லாம் அற்புதம். தீர்க்க தரிசனம் எத்தனை சொல்லியிருப்பார்? யோசித்து பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் தீர்க்க தரிசின்னா ஒவ்வொரு மீட்டிங்லையும் தீர்க்க தரிசனம், ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்க தரிசனம். நீங்களும் என்ன பண்றீங்க? போய் அவர்கிட்ட நின்று ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்ல போறார், ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்றார். ஆண்டவர் உங்களை பற்றி சொல்லணும்னா உங்ககிட்டயே சொல்லிடுவார். ஏன்னா ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றதுக்கு 7 வழி இருக்குது, 70 வழி இருக்கு, 700 வழி இருக்கு. அவரை அழகா பேசிட்டு போயிடுவார். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தீர்க்க தரிசனம் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் தீர்க்க தரிசனம். பழைய ஏற்பாட்டில் தான் சபைக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக இல்லை, வெளியே இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் சபைக்கு உள்ள தான் என்ன இருக்கணும்? தீர்க்க தரிசனம் இருக்கணும். நீங்க இன்னைக்கு தீர்க்கதரிசியை தேடி வெளியே போயிடுறீங்க. அவர் என்ன பண்றாரு? வேற வழி இல்லாம நீங்களும் வந்துட்டீங்க, நீங்களும் கேட்டுட்டீங்க. வேற வழி இல்லாம சொல்லாம அனுப்பவும் முடியாது. சொல்லாம அனுப்புனா அவர் ஜோலியை நீங்க முடிச்சிருவீங்க. ஊரெல்லாம் போய் சொல்லிடுவீங்க, நான் போனேன், அவர் ஒன்றும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒன்றும் தெரியல, அவர் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லணும் உங்களுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா ஆவாதா? நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க ஆண்டவர்கிட்ட, ஆகுமா ஆவாதான்னு. ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா, யாராவது ஒருத்தன் இப்படி சொல்லிட்டானா அவன் மேலே பழிய போட்டுடலாம். அமெரிக்காவில் ஒரு மாப்பிள்ளை இருக்கு, கல்யாணம் பண்ணலாமா வேணாமா? நீங்கள் ஜோம் பண்ணுங்க, கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜோம் பண்ணுங்க, பொண்ணையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஜோம் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் போடுங்க. அப்படி பேசாத ஆண்டவர் ஊழியக்காரங்கிட்ட ஃபோன் பண்ணுறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க பிரதர்? அவர் தேவசித்தம் தான் கொடுங்கன்னு சொல்லிடுறாரு. போயிட்டு 3 மாதத்தில் வந்துடுது ரிட்டர்ன். இப்போ நீங்கள் ஊரெல்லாம் பார்க்குறவங்ககிட்டலாம் அவர் ஜோம் பண்ணி தான் சொன்னார், அவர் சொன்னாருன்னு தான் கொடுத்தோம், இல்லைன்னா கொடுத்துருக்கவே மாட்டோம். இப்போ யாரை டேமேஜ்? இது இங்கே ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக வேணுன்ட்டே பண்ணுறீங்க, பழிய தூக்கி எவன் மேலேயாவது போடுறதுக்கு. நீங்கள் ஜோம் பண்ணுங்க முதல்ல உட்காந்து. உங்களோடு கூட கர்த்தர் பேசுவதற்கு 1000 வழி இருக்கு. சபைக்குள்ள தீர்க்கதரிசி இருந்தால் நீங்கள் சபைக்கு வந்தால் போதும், கர்த்தர் இங்கிருந்து உங்களுக்கு கூட பேசுவார். நீங்கள் இதை விட்டுறீங்க. இப்போ பழைய ஏற்பாட்டு முறையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அற்புதமோ அடையாளமோ தீர்க்க தரிசனமோ விடுதலையோ எல்லாம் உங்களுக்குள்ளேயே கர்த்தர் வச்சிருக்கிறார். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் யோசித்து பாருங்க. அப்பல்லோங்கிறவன் வருகிறான், அவன் பின்னாடி ஆக்கிலா பிரிஸ்கிலா போல ஆக்கிலா பிரிஸ்கிலா வீட்டுக்கு அப்பல்லோ வரான். ஏன்னா அவனை கூப்பிட்டு அவனுக்கு திட்டமாய் அவர்கள் போதித்தார்கள்னு இருக்கு. சபை அந்த அளவுக்கு விசுவாசி வளர்ந்துருக்குது பாருங்க. இன்னைக்கு இன்னும் நாம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? எதையோ நம்பி அங்கே அற்புதம் நடக்குது, இங்கே அதிசயம் நடக்குது, அந்த ஒரு கூட்டம் நடக்குது. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்கிறாரு, நான் அவரை பார்க்க போகலான்னு இருக்கிறேன் பாஸ்டர்னாரு. என்ன விஷயம்னு கேட்டேன். எனக்கு கால் கொஞ்சம் சரியில்லை, அவர்கிட்ட ஜோம் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன் அவர்கிட்ட ஜோம் பண்ணோம்? உள்ளூரில் தீர்க்கதரிசி இல்லை என்றா வெளியூரில் போகிறீர்கள்?
உள்ளுக்குள்ள உங்களால் ஏன் ஹீல் பண்ண முடியாதா? இங்கே தீர்க்கதரிசியே இல்லையா? இல்லை ஹீல் பண்ணுறவரே ஆள் இல்லையா? ஏன் நீங்களே ஜெபம் பண்ண வேண்டியதானே? ஆப்பிரிக்கா போனால் மட்டும் ஆயிருமா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உன் விசுவாசம் தேவன் பேரில் இல்லாமல் நீ எங்கே போய் ஜெபம் பண்ணாலும் நடக்காது. உங்கள் விசுவாசம் மனுஷன் பேரில் இருந்துச்சுன்னா நடக்கவே நடக்காது. இன்னைக்கு நிறைய பேர் இங்கே தான் ஆண்டவர் சொல்கிறார், தயவு செய்து என்ன செய்யாதீங்கள், நம்பாதிருங்கள். அவன் சொல்கிறது எல்லாம் சரி, அவன் சொல்கிறது எல்லாம் கரெக்டுன்னு அப்படியே எடுக்கக்கூடாது. நிறைய ஊழியக்காரங்க சொல்கிறத நம்பி விசுவாசிகளுடைய வாழ்க்கை வீணாக போச்சு. நிறைய பேர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை நம்பி வீணாக போச்சு. தயவு செய்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுற முடிவுக்கு வாங்க. சபையை கர்த்தர் முன்பதாகவே எச்சரிக்கிறார். இனி போக போக இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக நடக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் ஊழியர்கள், நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் உண்மையாக தான், ஊழியர்கள் குவாலிட்டியாக உருவாகி வந்தாங்க. ஏதாவது ஒரு ஊழியக்காரங்கிட்ட இருந்து ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ படிச்சுட்டு அவருக்கு துணையாக இருந்து அப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் எல்லா வேலையும் செஞ்சு கடைசியாக சீசனாக இருந்து வெளியே வருவாங்க. வரும்போது அவங்க குவாலிட்டியாக இருந்துச்சு. ஒரு சிலர் ஒரு வேதபாட கலாசாலைக்கு போய் படித்து அங்கே அவங்க கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்தாங்க, அதுவும் கூட பரவாயில்ல. இப்போ அப்படி இல்லை பாருங்கள். இப்போ ஊழியக்காரங்களுடைய உருவாக்கம்லாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு பைபிளில் ஒரு 4 வசனம் தெரிஞ்சிட்டா போதும், இல்லை இருக்கிற சபையில் அவங்களுக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா போதும், இருக்கிற பாஸ்டரோட கொஞ்சம் சண்டை வந்துட்டா போதும், இமிடியேட்டாக இவர் என்னவா மாறிடுறாரு, பாஸ்டர் ஆயிடுறாரு. இப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாகிறது பாஸ்டர் தான். ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டம் பாஸ்டர் ஆகிறது, எவாஞ்சலிஸ்ட் ஆயிடலாம். கையில் பைபிளை தூக்கிட்டு இயேசு நேசிக்கிறாருன்னா எவாஞ்சலிஸ்ட். ஆனால் பாஸ்டர் ஆகிறது கஷ்டம் அப்போல்லாம். இப்போ அப்படி இல்லை. இப்போ ரொம்ப ஈஸி. என்னது? பாஸ்டர். இந்த வாரம் நீங்கள் ஒரு ஆளை திட்டி பாருங்க, அடுத்த வாரம் அவர் வீட்டுக்கு கூட்ட ஆரம்பிச்சிடுவார். அவ்வளோதான். எங்கள் வீட்டிலேயே நாங்கள் ஆரம்பித்து நாங்களே ஜாம் பண்ணலான்னு இருக்கிறோம். யார் வரா? நம்ம சர்ச்சில் 4 பேர். ஏன்னா இங்கே ஒரு அதிருப்தின்னு ஒன்று 4 உட்காந்துருக்கோம். எப்போ இது வெளியே காட்டவே காட்டாது. சோதனை பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கோம், அப்படி உட்காந்துருக்கோம். எவனாவது கிடைச்சா அவன் பின்னாடி போகலாம் அப்படின்ட்டு ஒருத்தன் ஆரம்பித்தோன்னே இது அது பின்னாடி போயிடும். அது அதுக்கிட்டே இருக்காது. ஏன்னா அது இப்படியே ஊராக சுற்றுறது, அது அங்கேயும் இருக்காது. அங்கே போய் ஒரு 4 நாள் இருக்கும். அப்புறம் அவங்க 4 பேரில் 4 சர்ச் ஆரம்பிப்பாங்க. அவரவர்கள் வீடுகளிலே கூட்டங்கள் நாங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா அவர்கள் பிரிந்து போய் நாலாபுரமும் சபைகள் ஆரம்பித்திருப்பாங்க. விசுவாசி எண்ணிக்கை மட்டும் கூடியிருக்காது, சபை எண்ணிக்கை கூடியிருக்கும். அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு சபை என்பது அந்த அளவுக்கு தான், பாஸ்டர் ஆக்குறதுங்கிறது அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. காரணம் என்ன? ஒரு அடிப்படையான உபதேசம் இல்லை, தெரிந்து கொள்ளுதல் இல்லை, ஆயத்தம் இல்லை. அதை பற்றி ஒரு காலத்துலலாம் ஆசாரிப்பு கூடாரத்தை படித்து முடித்து போதிச்சாதான் என்னவா மாற முடியும்? பாஸ்டராகவே மாற முடியும். இப்போ அதெல்லாம் ஆசாரிப்பு கூடாரம் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆசாரிப்பு கூடாரம் கேட்டு பாருங்கள், இஸ்ரேலில் இருக்குங்கிறான். அவனுக்கு பைபிளில் இருக்குன்னு தெரில. எங்கே இருக்குது? இஸ்ரேல்லையும் இல்லை. அது நிறைய பேர் அப்படி இருக்கான். கவனிச்சுக்கொள்ளுங்க. கடைசி காலத்தில் உங்களை நம்ப வைக்கிற காரியங்கள் நிறைய நடக்கும், அற்புத அடையாளங்கள் நடக்கும். இது எதுவும் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது சபைக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிறது, வேதாகமத்துக்குள்ளே இருக்கிறது. சகல ஆசீர்வாதங்களும் வச்சிருக்கிறாரு. வஞ்சனையான வார்த்தைகளை பேசுவாங்க. தங்களுக்கு ஏற்ற, தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற ஊழியக்காரங்களை என்ன செய்வாங்களாம் கடைசி காலத்தில்? தெரிந்து கொள்வார்கள்னு இருக்கு. இன்னைக்கு கடைசி காலத்தில் அப்படிப்பட்டவர்கள் வர தொடங்கிட்டாங்க. இந்த 3 காரியங்களை நமக்கு சபைக்கு ஆண்டவர் முன்பதாகவே எச்சரிக்கையாக கொடுக்கிறார். ஒன்று, நீங்கள் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 2வது, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 3வது, நம்பாதீங்கள். இந்த 3 காரியத்துக்கும் சபை கேர்ஃபுல்லாக இருந்து வரப்போகிற மணவாளனுக்காக காத்திருக்கிற சபையாக என்ன செய்யணும்? மாறணும்.